எரிச்சலா வருது. என்ன வருது? என்ன வருது? சத்தமா? அந்த பையன் இருக்கானே, அவன் பண்ற சேஷ்டருக்கு எரிச்சலா வருது. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பண்ற அமக்களருக்கு எரிச்சலா வருது. என்ன பண்ணலாம்? எரிச்சலை விட்டுட்டீங்கன்னா உங்களை எரிச்சிரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எரியிற தீயையும் எரியிற நெருப்பையும் எரியிற வெறுப்பையும் அணைக்காம விட்டீங்கன்னா உங்களை அழிச்சிரும். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன் பெரிய விஷயத்த. மறுபடியும் சொல்றேன், எரியிற நெருப்பை பாதியில விடக்கூடாது. எரியிற நெருப்பை விடக்கூடாது. வீட்டு பேக்கடைனா வீட்டு பின்புறத்துல குப்பையை போட்டு எரிக்கிறீங்க. ஒரே குப்பை சேர்த்து போச்சு, எரிக்கிறீங்க. குப்பு குப்புன்னு எரியுது. எரிட்டோன்னு போயிட மாட்டீங்க. குப்பையை சேர்த்து வச்சுட்டு கரைசனை ஊத்தி பத்து குச்சி வச்சு கொளுத்துறது யாரு? நீங்கதான். குப்பு 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 குப்புன்னு எரியுது. எரிட்டோன்னு போக மாட்டீங்க. கண் அது மேலேயே இருக்கும். எங்கேச்சும் பேப்பர் கீப்பர் எரிஞ்சு பறந்து போயிருதா? கடைசி வரைக்கும் நின்னு பார்த்து எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சா, குப்பெல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு பார்த்துட்டு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து தெளிப்பீங்க. எதுக்கு? அது அமைஞ்சாதான் அப்பாடா. பாதியில விட்டு போனா என்ன ஆகும்? பக்கத்து வீடு இல்ல, நம்ம வீடு இல்ல, எல்லாமே பொசிக்கிறோம். எரிகிற நெருப்பே ஆனாலும் மனதில் வருகிற வெறுப்பே ஆனாலும் பாதில் விட்டால் நம்மை அழித்து விடும். இதயத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பை சாதாரணமா நினைக்காதீங்க. வெளியேறிற நெருப்பை விட உள்ள இருக்கிற வெறுப்பு வேற யாரையும் அழிக்காது. ஆமா, ஃபர்ஸ்ட் வரும் மருந்து பாட்டில் தான் வரும் வீட்டுக்கு. ஆரோக்கியத்தை அடிச்சிடும், நர்வஸ் சிஸ்டம் அடிச்சிடும், போன் சிஸ்டம் அழிச்சிடும். அதுக்கப்புறம் சின்ன வயசுல கலர் கலரா மாத்திரை சாப்பிட்டவங்க கலர் கலரா மருந்து சாப்பிட்டு ரொம்ப நம்மளை பாதிப்புக்குள்ள ஆக்கிரும். இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பு, காம இச்சைகள், தவறான ஆசைகள், பொல்லாத கோபங்கள், வன்கண்கள் எல்லாத்தையும், பிறர் மேல் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொன்னா ஒரே மருந்து, கர்த்தருக்கு நேராய் உங்கள் கரங்களை உயர்த்துவது. அந்த வெறுப்பு, அந்த இறுக்கம், அந்த எரிச்சல், அந்த வருத்தம், ஆண்டவருக்கு நேராக உங்க ஹார்ட்டை உயர்த்துங்க. ஆண்டவருக்கு நேராக உங்கள் இதயங்களை உயர்த்துங்க. ஆண்டவருக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுங்க. நான் சொல்றேன், வெறுப்பெல்லாம் நெருப்பு மாதிரி உங்களை அழிக்க பார்த்தாலும் ஆண்டவருடைய அன்பின் ஆவியானவர் உள்ள இறங்கினாருன்னா, ஆண்டவருடைய அன்பின் அபிஷேகம் உள்ள இறங்கிச்சுன்னா, ஆண்டவருடைய அன்பின் மகிமை உள்ள இறங்கிச்சுன்னா, நான் சொல்றேன், உங்கள் இதயம் சுத்தமாகும், உங்கள் இதயம் சுகமாகும், உங்கள் இதயம் பரிசுத்தமாகும். உங்கள் இதயத்திலிருந்து பரிசுத்தாவினுடைய வல்லமை ஊற்றாய் அருவியாய் ஓடி பாயும். உங்க ஹார்ட் சுத்தமாக உங்கள் இதயங்களின் காயங்கள் நீங்கி அது ஆரோக்கியமாக இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா வருத்தங்கள் நீங்கி ஆவியானவருடைய மகிமை இறங்கி வர நான் சொல்றேன், ராஜாக்கள் அடைச்சி வச்சிருந்தாலும் சரி, பிசாசு அடைச்சி வச்சிருந்தாலும் சரி, சத்துருக்கள் தடுத்து வச்சிருந்தாலும் சரி, எல்லா பிளஸிங்ஸும் ரிலீஸ் ஆகும். நான் காட்டுறேன், ட்ரூத்தின் படி நான் உங்களுக்கு காட்டுறேன், வார்த்தையின்படி நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். உங்களை விட பண பலம் படைச்சவங்க, அதிகார பலம் படைச்சவங்க, எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கட்டும், உங்க இதயத்தை மட்டும் சுத்தம் பண்ணுங்க, உங்க இதயத்தை மட்டும் நேராக்குங்க. அதுல ஆவியானவர் வரட்டும், அவர் வந்து குடும்பம் நடத்தட்டும், அவர் வந்து ஆளுகை செய்யட்டும், உங்க இதயத்துல தேவ மகிமை நிரம்பட்டும். நீங்க ஆச்சரியப்படுவீங்க உங்கள் காரியங்கள் கைகூடி வருவதை. 42ஆம் அதிகாரம் பாருங்க, யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம். யோபு 42:8 வாசிங்க பார்க்கலாம்.
ஆத்துமாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். கர்த்தர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான். ஆண்டவர் யோபுவுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கிறார். என்ன பொறுப்பு தெரியுமா? உன் சிநேகிதனுக்காக நீ ஜெபம் பண்ணணும். யோபுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கிறாரு? சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம கிட்ட ஆண்டவர் வந்து நீ தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தாராளமா ஆண்டவர் ஜெபம் பண்ற. பக்கத்து வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணுங்கண்ணா, ஜெபம் பண்ற ஆண்டவர். உங்க சபை பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணு, ஆமீன் பண்ற ஆண்டவர். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பண்ற ஆண்டவர். எல்லாருக்காக பண்ணுவோம். ஆனா உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை வேதனைப்படுத்தினவங்க, உங்களை நோண்டி நுங்கெடுத்தவங்க, உங்களை தப்பு தப்பா சித்தரித்தவங்க, ஏன்னா அவங்க தான் இவனுடைய சிநேகிதனே. ஆண்டவர் யாருக்காக தெரியுமா ஜெபம் பண்ண சொல்றாரு? சிநேகிதனுக்காக. எப்படிப்பட்ட சிநேகிதர்கள் தெரியுமா இவங்க? வேக வேகமா வாசிங்க பார்க்கலாம். நான் ரொம்ப குயிக்கா காட்டுறேன் உங்களுக்கு. எப்படிப்பட்ட சிநேகிதர்களாம் இவர்கள்? வாசிங்க பார்க்கலாம். யோபு 19, யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. யோபு 19:2 வாசிங்க. என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி இந்த சிநேகிதர்களை குறித்து அவன் சொல்றான். சிநேகிதர்களே, எவ்வளவு வரைக்கும் என்ன வருத்தப்படுத்துவீங்க? இவங்க சாதாரண சிநேகிதர்கள் அல்ல, வருத்தப்படுத்துகிற சிநேகிதர்கள். ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி உங்களை அழவிக்கணும், ஏதாச்சும் பண்ணி உங்க கிட்ட இருக்கிறத எடுத்துக்கணும், ஏதாச்சும் ஒரு காரியத்தினால உங்களை புண்படுத்தணும். எப்படி சொல்றாங்களா? வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். நொறுக்குகிற சிநேகிதர்கள், சங்கடப்படுத்தும் சிநேகிதர்கள், துன்புறுத்தும் சிநேகிதர்கள். அடுத்த வசனம் பாருங்க, 3ஆம் வசனம். எவ்வளோ? ஒரு முறை கஷ்டப்படுத்தினாலே அவ்வளவுதான், நீங்க எஸ்கேப் ஆயிருவீங்க. ஒண்ணு அவங்கள விட்டு நீங்க தூரமா போயிருவீங்க, இல்லனா தள்ளி வச்சிருவீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணா தள்ளி வைப்பீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணா தள்ளி வைப்பீங்க. பக்கத்துல படுத்துட்டு இருக்கிற புருஷனை பிரச்சனை பண்ணா என்ன பண்ணுவீங்க? தப்பவே முடியாது. என்ன பண்றாங்களாம்? ஒரு முறை 2 முறை இல்லையா, 10 முறை. சத்தியமா குடிக்க மாட்டேன்டி, உன் தலை மேல என் கைய வச்சு சொல்றேன்டி, என் செல்லக்குட்டி. அப்புறம்தான் அவருடைய அமக்களமே ஆரம்பமாக. குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு முறை 2 முறை இல்லைங்க, 10 முறை நிந்திச்சு இருக்காங்களாம். ஏதோ நிந்திச்சாங்கன்னு சும்மா கேஷுவலா வாசிக்கணும். நிந்திச்சாங்கன்னு என்ன அர்த்தம்னா, காதுபட அவனை நிந்திப்பது மட்டுமல்ல, நீங்க ஃபுல் சாப்டர் வாசித்தா உங்களுக்கு தெரியும், அவனை குறித்து எல்லா இடத்திலையும் துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். அவன் காதுபடவும் அவனை கடிந்து கொள்ளுகிறார்கள். காது உள்ள எல்லாருக்கும் அவனை குறித்து தவறாய் சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் இவன் கேட்டுக்கிட்டு இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க என்ன நிந்திப்பீங்க, என்ன திட்டுவீங்க, வக்காரன்ற பேர்ல என் தொட மேல காலை போட்டு நசுக்குவீங்க, பின்னாடி வக்காரன்ட்டு முதுகு பின்னாடி வந்து குத்துவீங்க, முன்னாடி உக்காருன்னு சொல்லிட்டு என் மடி மேலேயே வந்து உட்காந்துப்பீங்க. நான் எல்லாம் பொறுத்துக்கணும். எங்களை பார்த்தா என்னன்னு தெரியுது உங்களுக்கு?
இந்த 2 மணி நேரம் உட்காரத்துக்கே நம்ம படுற பாடு இருக்கு பாருங்க. அப்படின்றோம் இப்படி ஒரு மறைக்கிறோம், அப்படி ஒரு மறைக்கிறோம், இப்படி ஒரு மறைக்கிறோம். இந்த இடுப்பு படுற பாடு இருக்குதே, பாடு எப்படா ஏஞ்சி போலான்னு ஜபத்திலேயே ஏஞ்சி ஓடிடுறோம். அவ்வளவு பாடு இருக்கு. ஒரு 2 மணி நேரம் நம்மளால உட்கார முடியல. ஒரு சின்ன விஷயத்துக்கு சகித்து கொள்ளக்கூடிய டாலரன்ஸ் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவன் யோசித்து பாருங்க, இவன் பேரை ரிப்பேர் ஆக்கக்கூடிய மக்கள் 10 முறை நிந்தித்தார்கள். நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கம் இல்லை. என்ன மூஞ்சி காட்டினாங்களா? பிரைஸ் தி லார்ட். சில பேருடைய மூஞ்ச பார்த்தா நம்ம செத்துருவோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அதை பார்க்க ஆசைப்படாதீங்க. இப்படிலாம் நம்ம டைலாக்லாம் விடுவோம். எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அதை பார்க்க ஆசைப்படாத. பார்த்தனா செத்துருவேன். யார் முகம்? நம்ம முகம் தான். காட்ட மாட்டோம். எங்க காட்டணுமோ அங்க காட்டுவோம். சிலர்லாம் லிட்டரலா நான் பார்த்துருக்கேங்க. உங்களை சொல்ல வெளியே, நீங்க என்கிட்ட அப்படியே காட்டுவீங்க இல்லையே. என்கிட்ட அப்படிலாம் காட்டினது இல்ல. சில பேருடைய சண்டைகள் சச்சரவுகளை நான் பார்த்திருக்கேன். நல்லா இருக்கும் போதும் பார்த்திருக்கேன். அப்படியே எங்க விகாரமா மாறும். கண்ணு ரெண்டும் உருட்டிட்டு வெளியே வரும், கண்ணம் செவந்து போகும். அந்த அளவுக்கு அவங்க கடினமான முகத்தை யாருக்கு காட்டினாங்களாம்? யோபுவுக்கு காட்டினாங்களாம். யாராச்சும் அந்த முகத்தை உங்களுக்கு காட்டினாங்கன்னா என்ன தெரியுமா நீங்க பண்ணுவீங்க? சாவர வரைக்கும் முழிக்க மாட்டோம். இவனுக்கு காண்பித்திருக்கிறார்கள். நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால். 19 வாசிங்க. யோபு 19:19. என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். இதை விட வேற என்ன வேணும்? என்ன சிநேகிதரா? அப்படின்னு என்ன அர்த்தம்? என் உயிரை போன்றவர்கள். ஒரு காலத்துல நண்பேண்டா, எனக்காக உயிரையே கொடுப்பான். நீங்க இந்த உறவுல யார வேணா கொண்டு வரலாம். அப்பாவை கொண்டு வரலாம், அம்மாவை கொண்டு வரலாம், அண்ணனை கொண்டு வரலாம், தம்பியை கொண்டு வரலாம், தங்கச்சியை கொண்டு வரலாம், கணவனை கொண்டு வரலாம், பிள்ளைகளை கொண்டு வரலாம். ஏன்னா இவங்கள ரத்த சம்பந்தமான உறவு, தொப்புள் கொடி உறவு. பிராணன், அதாவது நம்முடைய ஜீவன் உயிரோடு இணைக்கப்பட்ட நட்புகள், உறவுகள். இவங்க ஒருத்தர் ரெண்டு இல்ல, எல்லாருமே வெறுத்தாங்களாம். எப்படிப்பட்ட வெறுப்பை காட்டியிருப்பாங்க இவன் கிட்ட. என் சிநேகித்தவர்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். பக்கத்துல பார்த்து கேளுங்க, எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க உங்க புருஷன் மேல. அந்த மனுஷனுக்கு எங்கேயாச்சும் மனசாட்சி இருக்கா? உங்க அப்பா மேல, உங்க அம்மா மேல, அண்ணன் மேல, தம்பி மேல, அக்கா மேல, ஃப்ரெண்ட்ஸ் மேல, எவ்வளவு பேருக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு பேருக்கு நீங்க கறி குழம்பு செய்யும் போது கிண்ணம் கிண்ணமா எடுத்து போய் கொடுத்துருப்பீங்க. சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா அனுபவமா. நீங்க மீன் குழம்பா எடுத்துட்டு போய் கொடுத்துருப்பீங்க. எவ்வளவு நன்மை செஞ்சிருப்பீங்க, எவ்வளவு உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்கள் சிநேகத்துக்கு பதிலா என்ன கிடைச்சிருக்கும்? விரோதம். இவ்வளவு வேலை செஞ்சாங்களே, இவங்களுக்காக நான் ஜெபிக்கணுமா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? அவர் அப்படிதான் சொல்வாரு. இல்ல, தேவன் யோபின் முகத்தை பார்க்கிறார். 1000 பேர் கடின முகத்தை காட்டினாலும் நான் கனிவான முகத்தை தான் காட்டுவேன்னு சொன்னா ஏன் தெரியுமா? கர்த்தர் உன் முகத்தை பார்க்கிறார். கர்த்தர் முகத்தை பார்த்தார். நான் சொல்லட்டுமா? பேய் தடுத்து வச்சிருந்தது அவன் பிளஸிங்ஸ, அதிகாரம் தடுத்து வச்சிருந்தது அவன் பிளஸிங்ஸ. இன்னைக்கு அவன் இருதயம் சுத்தமாகி அவன் மனசுல இருக்கிற காயம், கோபம், டென்ஷன், பழி வாங்கினவங்க எல்லாம் மன்னிச்சு இப்ப அவன் என்ன செஞ்சானா? வேதம் சொல்லுகிறது, யோபு 42:10 வாசிங்க பார்க்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டானா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடிக்கடி என்ன கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுக்குறீங்க நீங்க எனக்கு. உங்களுக்காக நான் ஜெபம் பண்றது ஒன்றும் கஷ்டம் இல்ல. ஆனா உன்னை பிடிச்சி திருவண்ணமனுக்கு நீ ஜெபம் பண்றதுதான் பெரிய விஷயம்.
இவன் தன்னை திருவினவனுக்கு, கொட்டினவனுக்கு, கடின முகத்தை காட்டினவனுக்கு, வருத்தப்படுத்தினவனுக்காக ஜெபம் பண்ணுகிறான். அப்படி ஜெபம் பண்ணும் போது சாதாரணமா ஜெபம் பண்ண முடியாதுங்க, மன்னிக்க முடியாதுங்க. அவங்க பண்ண வேலைக்கும் அவங்க பண்ண சேஷ்டைக்கும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்ககிட்ட ஆடின வாளுக்கும் அவ்வளவு சீக்கிரம்லாம் அவங்கள மன்னிக்கவே முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லு, அவ்வளவு சீக்கிரமா ஆண்டவரால் அவனை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆமா, அவ்வளவு சீக்கிரம்லாம் அவனை மன்னிக்க முடியாதுங்க. அவ்வளவு சீக்கிரங்களா அவங்க பண்ணதை மறக்க முடியாதுங்க. ஆண்டவர் சொல்ற, அவ்வளவு சீக்கிரமாலாம் உன்னை உயர்த்தவே என்னால முடியாது. வசதி எப்படி? இன்னைக்கு உண்மையா இந்த இடத்துல பிதாவாகிய தேவன் இருந்தாருன்னா இப்படிதான் பேசியிருப்பார். அந்த வார்த்தையை தான் நான் பேசுறேன். நான் சுயமாலாம் பேசல. நான் சுயமாலாம் பேசல. எனக்கு என்ன சூடா சொர்ணையா ஒண்ணும் தேவையில்லை. இயேசு ஜீவனின் பலனா இருக்கிறார். நான் சௌக்கியமா, சந்தோஷமா, ஆரோக்கியமா, நிறைவா, மேன்மையா நான் வாழ போறேன். எனக்கு டபுள் போர்ஷன் பிளெஸிங்ஸ் வேணும். இல்ல பிடிவாதமா இருக்க போறோமா? எத்தனை பேர் சொல்றீங்க பிடிவாதமும் வேணாம், ஒண்ணும் வேணாம், என் இதயத்தை சுகமாக்கி, என் ரணங்களை நீக்கி, என் இதயத்தை ஆரோக்கியப்படுத்தி, என் உள்ளத்தை சுத்திகரித்து, மன்னிக்க வேண்டியவங்களுக்கு மன்னிச்சு, மறக்க வேண்டியதை மறந்து, நேசிக்காதவர்களையும் நேசித்து இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இவன் ஜெபம் பண்றான், ஆண்டவர் இவனுக்காக அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சிடுறார். மீண்டும் வாசிங்கள். யோபு தன் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் அல்லேலூயா. நல்ல 2 கரங்களை உற்சாகமா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எங்க 1 மடங்கு இல்லைங்க, 2 மடங்கா கொட்டுவாருங்க. 1 கிரவுண்ட் இல்லைங்க, ஏக்கர் கணக்கா உனக்கு தருவாருங்க. 5000, 10,000, 40,000, 80,000 சம்பாதிக்கிறதுக்கே மூச்சு தள்ளுது, உயிரை வாங்குதுன்ற பல லட்சங்கள், பல crores நீ டர்ன் ஓவர் பண்ணுவ. பூமியில் உன் பேரை ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவார். நீ மேலாயிருப்பாய், நீ தலையாயிருப்பாய், நீ அநேக தேசங்களுக்கு கொடுப்பாய். கர்த்தர் உன்னை வாளாக்கவே மாட்டாரு, உன்னை கீழாக்கவே மாட்டாரு, உன்னை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்வார். நான் இதயத்தை சுத்தமாக்கிறேன் ஆண்டவர். நீங்க அந்த ஏரியாவுக்கு நீங்க வந்து நீங்க உங்க இருதயத்துக்கு ஃபுல்லா காயங்கள் ஆறி அந்த இதயம் ஃபுல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, எந்த காயம் இல்லாம, கோபம் இல்லாம, வருத்தப்படுத்துகிறவர்களையும் வாழ நான் வைப்பேன், சோகப்படுத்துகிறவர்களையும் நான் சாதிக்க வைப்பேன்ற எண்ணத்துக்கு நீங்க வாங்க. ஒரு 2 மாசம் முன்னாடி ஒரு ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு அந்த ஃபேமிலி என்ன பண்ணாங்க, அந்த சர்ச், அந்த ஃப்ரண்ட்ல ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு பேலஸ் இருக்கு. பேலஸ்னா ஒரு பெரிய பங்களா வீடு. அந்த 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 வீட்டுக்காரங்களுடைய லேண்ட் தான் முன்னாடி இருக்கு. அந்த லேண்ட் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க லேண்டை கொடுத்து பெரிய சர்ச்சை கட்டி அங்க அந்த அந்த சர்ச்ல ஒரு பாஸ்டர் பொறுப்பா போட்டிருக்காரு. அந்த பாஸ்டர் என்னுடைய நண்பர். அவர் என்ன கூப்பிட்டு இருந்தார் ப்ரீச் பண்ண. போய் ப்ரீச் பண்ணி ஈவினிங் முடிச்ச உடனே நீங்க சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அந்த பங்களாவுக்கு கூட்டு போனார். அங்க கூட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு வயசான அம்மா அங்க இருந்தாங்க. அவங்களுக்கு தான் அந்த சொத்து எல்லாமே அந்த அம்மா தான். அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஒரு அரசாங்க டீச்சர், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய டீச்சர், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர். அவங்க சொன்னாங்க, ஒரு சம்பவம் சொன்னாங்க, கர்த்தர் அவங்களை எப்படி ஆசீர்வதிச்சாருன்றதுக்கு ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. அவங்க ஒரு போஸ்டிங் கிடைச்சி ஒரு பொசிஷன்ல இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு அவங்க கணவருடைய தங்கச்சி, என்ன சொல்லலாம், ஏன் அதுக்கு இப்படி தயங்குறீங்க, அவ்வளவு பயமா, நாத்தனாருக்கு அவங்களுக்கு ஒரு வேலை, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும். அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு இவங்களுடைய சிக்னேச்சர் வேணும். ஏன்னா இவங்க ஒரு போஸ்டிங்ல இருக்கிறாங்க, இவங்க ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க. அந்த நாத்தனாருக்கு
அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், நடக்கணும்னா இவங்க சிக்னேச்சர் வேணும். இப்ப புருஷன் வந்து சொல்றாரு, என் தங்கச்சிக்கு ஒரு கழுத்து போட்டு குடுறி. அந்த அம்மா சொல்றாங்க, நாரதர் வேலை பண்ண நாத்தனாருக்கு என்னால சைன் போட முடியாது. யாருக்கு வேணா போட சொல்லுங்க, நான் அவளுக்கு போடவே மாட்டேன், போடவே மாட்டேன். என்ன ஆச்சா, அவங்க புருஷன் கெஞ்சாத அளவா, அவங்க நாத்தனார் வந்து கால்ல விழாத அளவா கண்ணீர் விட்டு கதறாங்களா, அண்ணியே என்ன மன்னிச்சிரு, உண்மைதான் கல்யாணம் ஆன புதுசுல நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன், என்ன மன்னிச்சிரு, அப்படி இப்படின்னு என்ன நம்ம கையெழுத்துல போட முடியாது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ. நம்ம போடலங்க, கடைசி வரைக்கும் போடல. நாத்தனாருக்கு அந்த அந்த ஒரு விஷயம் நடக்கல, இவங்களால அந்த தடைப்பட்டு போச்சு. பாருங்க, 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் அவங்க ஃபீல்டுல இன்னொரு பெரிய பொசிஷனுக்கு இவங்க வரணும். அதுக்காக வேற ஒரு பெரிய டாப்ல இருக்கிறவர் இவங்களுக்கு ஒரு கையெழுத்து போடணும். பக்கத்துல பார்த்து சொல்லு, செக் வரும்ல. அந்த பெரிய போஸ்ட்ல இருக்கிறவரு இந்த அம்மாக்கு கையெழுத்தே போட மாட்டேன்ட்டாராம். அவர் மட்டும் கையெழுத்து போட்டாருன்னா இவங்க வேற லெவலுக்கு போயிருவாங்களாம் வாழ்க்கையில. அவர் கடைசி வரைக்கும் போடலையா, அந்த ப்ரொமோஷன் இவங்களுக்கு கிடைக்கவும் இல்லையா, ஒட்டஞ்சி நொறுங்கி போனாங்களா. அன்னைக்குதான் அவங்க மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை ஒரு முறை வாசிக்கும் பொழுது கர்த்தர் முகமுகமா பேசினாரா, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். வருஷத்துக்கு அப்புறம் உடைஞ்சாங்களாம் நாத்தனாருக்கு நம்ம பண்ண அந்த வலி நிறைந்த இந்த விஷயத்தை. எப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம். இத்தனைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறவங்க, வாரம் சபைக்கு போறாங்க. இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எத்தனை முறை படிச்சிருப்பாங்க, எவ்வளவு பிரசங்கம் கேட்டிருப்பாங்க. ஆனா அந்த நேரத்தில் அவங்க தீர்மானம் பண்ணாங்களாம், இன்னில இருந்து நான் ஒரு தீர்மானம் பண்றேன், நான் எல்லாருக்கும் நான் இரக்கம் செய்ய போறேன்னு தீர்மானம் பண்ணி, யார் எனக்கு உதவி செய்யறாங்களோ இல்லையோ, இரக்கம் செய்யறாங்களோ இல்லையோ, நான் இரக்கத்தை செய்ய போறேன்னு செஞ்சாங்களாம். பாருங்க என்ன ஒரு பெரிய ஆச்சரியம். அவங்க கிட்ட இருந்ததான பொருள்கள், அவங்க கிட்ட இருந்தா யார் கேட்டாலும் அப்படி கொடுத்துருவாங்களாம், யார் என்ன உதவி கேட்டாலும் செய்வாங்களாம். அப்புறம் நாத்தனார் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புர வாங்கினாங்களா, எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்களாம். பாருங்க, இப்ப கர்த்தர் அவங்க சிறையிருப்ப மாத்த ஆரம்பிச்சாரா. மாத்தி ஆண்டவர் அவங்கள தூக்குனாராம். பாருங்க, அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் இந்த சர்ச்சில் பாஸ்டர் இது மாதிரி 40 சபை நான் கட்டி கொடுத்திருக்கேன். நீங்க மேலா இருக்கணும்னா, நீங்க தலையா இருக்கணும்னா, உங்க கை உயர்ந்து இருக்கணும்னா, 2 மடங்கு சிறை நீங்க பெறணும்னா மன்னிச்சிருங்க, மறந்துருங்க. சங்கடப்படுத்தினவர்களுக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஒப்புரவாகுங்க, உங்க இதயம் சுகமாகட்டும். கர்த்தர் உங்கள் முகத்தை கவனித்து பார்க்கிறார். யோபுவின் முகத்தை பார்க்கிறார். அவன் சும்மா உதட்டுல ஜெபம் பண்ணல, ஹார்ட்ல இருந்து ஜெபம் பண்றான். ஆண்டவரே, என் சிநேகிதர்களை ஆசீர்வதியும், என் சிநேகிதர்களுக்கு நன்மை செய்யும், என்ன பகைச்ச சிநேகிதர்களா இருந்தாலும் அவங்களுக்கு நீர் நன்மை செய்யும் இரக்கம் பாராட்டினா, அவன் ஜெபம் பண்ணும் போதே, வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, அவன் ஜெபம் பண்ணும் போதே, வேண்டல் செய்த போதே கர்த்தர் அந்த நேரத்திலேயே அவன் இரக்கம் செய்த போதே அவன் சிறையிருப்பை தேவன் திருப்பினார். இப்ப நான் சொல்றேன், எங்க ஆரம்பிச்சோம், எங்கிட்டெல்லாம் போறோம், எப்படி எல்லாம் டிராவல் பண்றோம் பாருங்க. எங்க ஆரம்பிச்சு 138ஆம் சங்கீதத்துல ஆரம்பிச்சு எப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. 138ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிச்சோம்ல, ஒரு பக்கம் ராஜாக்கள், இன்னொரு பக்கம் சத்துருக்கள். நான் சொல்றேன், 1000 கரங்கள், இரும்பு கரங்கள் உங்களை அடக்க பார்த்தாலும், உங்கள் இதயம் சுத்தமா இருந்தால், இதயம் சுகமா இருந்தால், இதயம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நிலையில் இருந்தால், நான் சொல்லுகிறேன், அவரே சொல்றாரு பாருங்க. 138 எடுத்துக்கோங்க பார்க்கலாம். 138 அவரே சொல்ற, சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க. தன் இதயத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்தினதுனால 3ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, 138:3 பாருங்க, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இதயம் சரியாகும் போது பாருங்க, எல்லாமே சரியாக ஆரம்பிக்குது, எல்லாமே சரியாக ஆரம்பிக்குது.
அஞ்சாம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, கர்த்தரின் மகிமை பெரியதா இருப்பதினால் அவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜாக்கள் முன்னாடி பிரச்சனை பண்ணாங்க பாருங்க, அந்த ராஜாக்களே பார்ப்பாங்க இவன் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தரையும் நம்ம இவன் ரூட்டையே கெடுக்க பார்த்தோம், ஆனா கர்த்தரை அவனுக்கு ரூட் போட்டு கொடுத்திருக்கிறாரு. 7ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். சத்துருக்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்களை சேதப்படுத்த முடியாது, டேமேஜ் பண்ண முடியாது. 8ஆம் வசனம் இதான் ரொம்ப ஹைலைட். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக. 2 கரங்களை உற்சாகமா தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் எனக்காக எதை வேணாலும் செய்து முடிப்பாரு. எப்போ யாருக்கு யாருக்கு கர்த்தர் எல்லாம் செய்து முடிக்கிறாரா? 2ஆம் வசனத்துல சொல்றாரு, 138:2 நம்ம வாஸ்த வசனங்கள் தான். 2ஆம் வசனத்துல சொல்றாரு, உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். யார் ஆண்டவரை பணிந்து கொள்றாங்களோ, ஆலயத்திற்கு தேவனை பணிந்து கொள்ள வருகிறார்களோ, கிருபை நிமித்தம் உண்மை நிமித்தம் அவரை துதிக்கிறார்களோ, எல்லாவற்றை பார்க்கிலும் வார்த்தையை பிரதானப்படுத்துகிறார்களோ. இன்னைக்கு ஏதோ சைமனுடைய வார்த்தையை தயவு செய்து நினைக்காதீங்க. உங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவர் உங்களோடு முகமுகமா பேசுறார். உங்க இதயத்தை சுத்திகரிங்க, உங்கள் இதயத்தை சுத்தமாக்குங்க. உங்க இதயத்துல பிறர் மேல் இருக்கக்கூடிய மனத்தாங்களை எடுத்து போடுங்க. சோகப்படுத்தி இருக்கலாம், காயப்படுத்தி இருக்கலாம், அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வாருங்க. தைரியம் இழந்திருக்கீங்களா? பயந்து போயிருக்கீங்களா? துவண்டு போயிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை தேற்ற மிக வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரை மன்னிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும்.